நான் ஒரு இடத்துல ஜி ஸ்கொயரை போய் பார்த்தேன். அவங்க அந்த மனைகளாக பிரிக்கப்பட்டு, நீங்கள் இது வரைக்கும் நான் ரியல் எஸ்டேட் பண்ண நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் அந்த மனைகளாக பிரிப்பதற்கு உண்டான ஒரு ஆட்சி போடுவாங்க, அது போடுவாங்க, சும்மா ஒரு இது பண்ணுவாங்க, பூங்கா மாதிரி கட்டுவாங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருந்தது. எப்படி? ஒரு பார்ப்பதற்கே ஒரு கவர்ச்சி. போன உடனே இதை வாங்கிடணும்னு தோணும். ஒரு ஆடம்பரமான இது, ஒரு பெரிய தோட்டங்கள், துறவுகள், ஒரு வீடு ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சோபா, அதில் இருக்கக்கூடிய கட்டில், இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே நமக்கும் இதுலேயே மிதக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரா மாதிரி, அப்படி ஒரு ஆடம்பரமான விளம்பரம். அந்த ஆடம்பர விளம்பரமே மக்கள் மயங்கி வாங்கக்கூடிய அளவில் அந்த ஜி ஸ்கொயர் வளர்ந்ததற்கு காரணமே விளம்பரம், ஆடம்பரம். இந்த இரண்டும் தான் அது வளர்ந்தது. அதே நேரத்தில் செலவு பண்ணுவதற்குண்டான பணம் அவர்கள் கையில் நிறையவே இருந்தது. அந்த 5 ஆண்டுகளிலே இன்றைக்கு ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக கிடைத்த அந்த பணம் ஜி ஸ்கொயரிலும் முதலீடு செய்யப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை, மறுக்க முடியாத உண்மை.